ஐதராபாத்தை சேர்ந்த ஒரு குழந்தை மருத்துவர் சர்க்கரை நிறைந்த பானங்களை வாய்வழி நீரேற்ற கரைசல்கள் ORS என்று தவறாக சந்தைப்படுத்துவதற்கு எதிராக நீண்ட காலமாக போராடி வருகிறார். உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்த தரநிலைகளை கண்டிப்பாக கடைபிடிக்காவிட்டால் எந்த ஒரு உணவு பிராண்டும் அதன் தயாரிப்புகளில் ORS என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2025 அக்டோபர் 14 அன்று வெளியிடப்பட்ட இந்த உத்தரவு உணவு வணிக ஆபரேட்டர்கள் தங்கள் பிராண்ட் பெயர்களுடன் ORS-ஐ பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட அனைத்து முந்தைய அனுமதிகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. 2025 அக்டோபர் 14ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மறுநாளே 2025 அக்டோபர் 15ஆம் தேதி FSSAI ஒரு விரிவான விளக்கத்தை வெளியிட்டது. அதில் எந்த ஒரு உணவுப் பொருளின் பெயரிலும் ORS பயன்படுத்துவது பழம் சார்ந்ததாக இருந்தாலும், கார்பனேற்றப்பட்டதாக இருந்தாலும் அல்லது பானத்திற்கு தயாராக இருந்தாலும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 மற்றும் தொடர்புடைய விதிமுறைகளை மீறுவதாக மீண்டும் உறுதிப்படுத்தியது. அத்தகைய லேபிளிங் தவறான ஏமாற்றும், தெளிவற்ற மற்றும் தவறான பெயர்கள் அல்லது லேபிள் அறிவிப்புகள் மூலம் நுகர்வோரை தவறாக வழிநடத்துகிறது என்றும், எனவே சட்டத்தின் கீழ் பல விதிகளை மீறுவதாகவும் ஒழுங்குமுறை ஆணையம் கூறியது. இந்த ஒழுங்குமுறை தலையீடு கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்திற்கு முன்பு ஏமாற்றும் சந்தைப்படுத்துதல் நடைமுறைகளை கேள்வி கேட்கத் தொடங்கிய குழந்தை மருத்துவரான சிவரஞ்சனி சந்தோஷின் தொடர்ச்சியான சட்ட போராட்டத்திலிருந்து உருவாகிறது. 2022ஆம் ஆண்டு WHO பரிந்துரைத்த எலக்ட்ரோலைட் மற்றும் குளுக்கோஸ் தரநிலைகளை பூர்த்தி செய்யாத போதிலும் ORS என தவறாக விளம்பரப்படுத்தப்பட்ட பானங்களின் விற்பனையை எதிர்த்து தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். உலக சுகாதார நிறுவனம் 245 MOSM பர் லிட்டர் மொத்த அளவு கொண்ட ஒரு நிலையான வாய்வழி மறுசீரமைப்பு கரைசலை பரிந்துரைக்கிறது. இந்த கலவையில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.6 கிராம் சோடியம் குளோரைடு, 1.5 கிராம் பொட்டாசியம் குளோரைடு, 2.9 கிராம் சோடியம் சிட்ரேட் மற்றும் 13.5 கிராம் டெக்ஸ்ட்ரோஸ் அன்ஹைட்ரஸ் ஆகியவை அடங்கும். இதற்கு நேர்மாறாக மருந்து நிறுவனங்களால் ORS என சந்தைப்படுத்தப்படும் பல தயாரிப்புகளில் கணிசமாக அதிக சர்க்கரை அளவுகள் உள்ளன. மொத்த சர்க்கரையில் லிட்டருக்கு சுமார் 120 கிராம், கிட்டத்தட்ட 110 கிராம் சர்க்கரை சேர்க்கப்படுகிறது. அவற்றின் எலக்ட்ரோலைட் சமநிலை WHO விதிமுறைகளுக்கு முரணாக உள்ளது. இது லிட்டருக்கு 1.17 கிராம் சோடியம், 0.79 கிராம் பொட்டாசியம் மற்றும் 1.47 கிராம் குளோரைடை மட்டுமே வழங்குகிறது. இது தொடர்பாக பேசிய டாக்டர் சிவரஞ்சனி, FSSAI உத்தரவை பல வருட விடாமுயற்சி மற்றும் பொதுமக்கள் ஆதரவு என்று விவரித்தார். 8 வருட போராட்டம், 3 வருட பொதுநல வழக்குகள் தாக்கல் மற்றும் 4 முதல் 5 வருட அலட்சியத்தை எதிர்த்து போராடுதல். இந்த வெற்றி ஒருவருக்கு மட்டுமல்ல, மக்கள் சக்திக்கும் என்னுடன் நின்ற அனைத்து மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், அம்மாக்கள் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்கும் சொந்தமானது. நான் உறுதியாக நின்றேன். நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று அவர் கூறினார்.